நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடியூலில் வந்து நம்ம சர்வீஸிங் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட விஏ ஸ்டேஜு இன்புட் ஸ்டேஜில் எவ்வளோ வந்து வோல்டேஜ் வரும் அப்படிங்கிற தகவல் வந்து லாஸ்ட் அந்த 3 வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இதில் ஒன்று வந்து நம்ம செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5200 தான் போட்டிருப்பாங்க. இதில் ஏன் வந்து நம்ம வந்து 1943 வந்து நம்ம போட்டு இதை வந்து நம்ம பாட வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் இது. இதை வந்து நம்ம ரெண்டுமே 5200 இருக்கிறத நம்ம எப்படி வந்து 1943 வந்து நம்ம சர்க்யூட் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதை வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த எஸ்டிகே மாடியூலில் வெவ்வேறு பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 5200, ஒன்று வந்து 1943 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்லையும் போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம 5200 வந்து பாட வைக்க முடியும், ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இந்த நம்ம வெளியில் வந்து நம்ம இந்த காம்பவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒரு சில காம்பவுண்டு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 5200 வந்து நம்ம 1943 வந்து நம்ம வச்சு நம்ம இந்த போர்டை வந்து நம்ம வந்து பாட வைக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய டயராம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டை வந்து எப்படி வந்து லைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக வந்து இப்போ பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து இந்த 5200 வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா எமிட்டரில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டரில் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்காது. இதோடைய கலெக்டரில் வந்து நீங்கள் ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எமிட்டரில் ட்ரைவ் ஆகும், இன்னொரு 5200 வந்து கலெக்டரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ரெண்டையுமே லிங்க் பண்ணி உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட் வந்திருக்கும். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சர்க்யூட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு போர்டை வந்து எடுத்து நம்ம சர்க்யூட் மூலிமா ட்ரா பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதோட சர்க்யூட் வந்து எப்படி இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது இதில் இருக்கக்கூடிய சர்க்யூட் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். நம்ம வந்து அவுட்புட் ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த இன்புட் சிக்னல் டிரான்சிஸ்டர் இதிலெல்லாம் வந்து நம்ம இந்த விஏ ஸ்டேஜில் எதுவுமே நம்ம வந்து பண்ணல. இந்த அவுட்புட் ஸ்டேஜில் மட்டும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். பொதுவாகவே 5200 வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சப்ளை தான் வந்து கொடுக்குற மாதிரி, கலெக்டருக்கு வந்து கொடுக்குற மாதிரி எல்லா போர்டுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா ஒரு என்பின் டிரான்சிஸ்டர் எமிட்டரில் ஸ்பீக்கர் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளஸ் விசிசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரைவ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 139 வந்து இதோடைய கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இது விசிசி, சரிங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த எமிட்டருக்கும் இந்த பேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220 ohms வந்து போட்டிருப்பாங்க. இதை வந்து அப்படியே ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு வந்து இன்னொரு 1943 5200 அவுட்புட்டில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் வோல்டேஜ் சைடு வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5200 இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டருமே வந்து பார்த்தோம்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான். அதில் எமிட்டரில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க. கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் அவுட் இதையும் வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸுக்கும் இந்த எமிட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 220 ohms ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு போட்டிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர். இது வந்து 140. இதிலிருந்து உங்களுக்கு வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜீனரை வந்து ரிவர்ஸ் பயாஸில் இப்படி போகிற மாதிரி ஸ்பீக்கர் அவுட்டில் போட்டு இதோடைய கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5200 வந்து நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 18-15 டிரான்சிஸ்டர்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் வர மாதிரி இதில் சர்க்யூட் வந்து இருக்கும். இதை தான் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டாக வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறோன்னா இந்த பாசிட்டிவ் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5200 போட்ட மாதிரி இந்த நெகட்டிவ் சப்ளைக்கு வந்து இதே கான்ஃபிகரேஷனில் வந்து நம்ம போட்டு நம்ம பண்ண முடியும். இந்த இடத்துக்கு வந்து 140 அது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். இதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து இன்னொரு
பிஎன் பிட்டன்ஸில் வந்து கொடுக்குற மாதிரி. இது வந்து 1943, இது வந்து 140. இதோடைய கலெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா -VCC கொடுத்துட்டு இதோடைய கலெக்டரும் வந்து மைனஸ் வோல்டேஜில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு இந்த பேஸுக்கும் இந்த எமீட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 ohms மாதிரி கொடுத்துட்டு இதோட ஸ்பீக்கர் அவுட் வந்து இந்த 5200 கனெக்ட் பண்ணோம்னா நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய அந்த 5200 வந்து நம்ம 1943 வந்து மாற்ற முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்க்கியூட் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 5200 ப்ளஸ் வந்து இந்த 140 டிரான்சிஸ்டரு, இந்த ஜீனர், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4148 டயோடு. இந்த டயோடு வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த சர்க்கியூட் வந்து மாடிஃபிகேஷன் வந்து ஒயர் மூலிமா சால்டரிங் பண்ணி நம்ம அதை பாட வைக்கலாம். இப்போ வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய இந்த 5200 வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 220 ohms ரெசிஸ்டருமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னு கேட்டோம்னா இதிலிருந்து நம்ம 5200 பேஸுக்கும் எமிட்டருக்கு மட்டும்தான் இந்த நம்ம 220 ohms ரெசிஸ்டர் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கலெக்டர்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220 ohms போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 220 ohms ரெசிஸ்டருமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம BD 140 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸ் ஆகுமே, இந்த பின் வந்து நம்ம பேஸ் ஆகுமே, சென்டரில் வந்து கலெக்டருக்கு வந்து நம்ம சப்ளை மைனஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டு மூணாவது பின் எமிட்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம எமிட்டருக்கு வந்து நம்ம லைன் கொடுக்கணும். இதை வந்து நம்ம ஒரு சர்க்கியூட்டில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ வந்து அந்த 5200 பதிலாக வந்து 1943 வந்து நம்ம மாற்றுறோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 1943க்கு வந்து நம்ம கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சப்ளையுமே எமிட்டர் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு கொடுத்துட்டு பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 140 அந்த ட்ரான்ஸ்ல இருந்து எமிட்டர்லேருந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த 140 டிரான்ஸ்டர் BD 140 டிரான்ஸ்டர் வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் மடக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து BD 140 வந்து மூணாவது பின் வந்து பேஸு, சென்டர் கலெக்டர், ஃபஸ்ட்டு பின் வந்து எமிட்ரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து நான் சால்டர் பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பின்னில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சப்ளை வரும். சென்டர் பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் வந்து பாசிட்டிவ் சப்ளை, சென்டர் பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமிட்ரு, மூணாவது பின் வந்து பார்த்திங்கன்னா பேஸு 5200 143 அந்த கான்ஃபிகரேஷன்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சால்டர் பண்ணிவிட்டு பேஸுக்கு எமிட்டருக்கு வந்து நான் ஈஸியாக வந்து நம்ம சால்டரிங் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடில் வந்து நான் சால்டர் பண்ணுறேன். இப்போ சென்டர் பின் வந்து நம்ம கலெக்டரு BD 140 அதை வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கொடுக்கணும். அந்த சப்ளை பின் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வரும், இந்த இதோடைய ஃபஸ்ட்டு பின்னில் வரும். நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து நம்ம எடுப்போம். இது வந்து எமிட்ரு. இது எமிட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5200 ஃபஸ்ட்டு பின்னை கொடுக்கணும். எமிட்டருக்கும் பேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 220 ohms ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த ரெண்டுக்கு வந்து நம்ம இப்படி வந்து நம்ம சால்டர் பண்ணணும். இப்போது இந்த BD 139 140 வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் ஸ்டேஜுக்கு ட்ரைவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இப்போ அந்த 140 பார்த்திங்கன்னா கலெக்டரில் வந்து நான் நெகட்டிவ் சப்ளை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். எமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5200க்கு நம்ம பேஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோடைய அவுட்புட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1943 வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்த ஒயர் மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸு, சென்ட்ரு கலெக்டரு, அது எமிட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் கொடுக்க போகிறேன். சென்டர் பின் வந்து நான் சப்ளை இந்த பின்னில் நான் சால்டர் பண்ண போகிறேன். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னில் வந்து நான் சால்டர் பண்ணுறேன். சென்டர் பண்ண சப்ளை, ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸு. இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ohms போட்டிருக்காங்க. அதில் வந்து 3வது பின் எமிட்டரில் வந்து நான் ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நான் சால்டர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1943 வந்து நான் இந்த மாதிரி சால்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த போர்டு வந்து நம்ம சப்ளை கொடுத்துட்டு நம்ம பயாசிங் வோல்டேஜெலாம் கரெக்டாக வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சப்ளை கொடுத்தாச்சு. நம்ம சப்ளை வோல்டேஜ் வந்து நம்ம இன்புட் போகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்புட் சப்ளை வந்து நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பயாசிங் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பயாசிங் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கிரவுண்டு இந்த இடத்துக்கு வந்து 2 டயோட் போட்டிருப்பாங்க. அது இன்புட் ஸ்டேஜில் 0.7 வோல்ட் வந்து டிரைவர் மாதிரி போட்டிருப்பாங்க. இதோடைய 3வது டிரான்ஸ்டருடைய கலெக்டரில் வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா 0.7 வோல்ட் வரணும். 0.6 இருக்குது. இப்போ ஓகே, நம்ம அவுட்புட் ஸ்டேஜில் வந்து விஏ ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அதோடைய எமிட்டரில், அதாவது இந்த 139 எமிட்டரில் வந்து நம்ம வச்சு பார்ப்போம். அது வந்து 5200க்கு வந்து உங்களுக்கு டிரைவர் மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துக்கு வோல்டேஜ் வந்து நம்ம எவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 0.2 வருது. மேக்ஸிமம் வந்து 0.3க்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு ஓகே. 0.6 வரைக்கும் இருக்கலாம், ஆனால் 0.2 வருது, ஓகே தான். அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துக்கு கூடிய நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 0.18 வோல்ட் வருது. ஸோ நம்ம வந்து விஏ ஸ்டேஜுமே இன்புட் ஸ்டேஜ்லேயும் வந்து பயாசிங் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து வித்தியாசம் வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரை பொறுத்து இருக்குது. 1% இருக்குது, உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கும். ஒவ்வொரு போர்ட்லேயும் நீங்கள் 0.6க்குள்ளே நம்மளுக்கு வரக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகம். நம்ம வந்து பயாசிங் வோல்டேஜ் செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து நம்ம ஸ்பீக்கர் அவுட் கொடுத்து நம்ம ஆடியோ அவுட்புட் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நம்ம எடுத்தாச்சு. நம்ம வந்து சிக்னல் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆடியோ சிக்னல் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் சிறந்த அனுபவம் வாய்ந்த பேராசிரியர். சுமார் 50 வருடங்களை கடந்து மக்களுக்கான மருத்துவ சேவையில் CK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஃபெர்டிலிட்டி சென்டர், CK டயாலிசிஸ் சென்டர் மற்றும் CK எமர்ஜென்சி கேர். CK மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிடல், PNP நிலையம் எதிரில் ஈரோடு. எதுக்குப்பா சென்னை மொபைல்ஸ்ல இவ்வளவு கூட்டம்? எல்லாம் சாம்சங் கேலக்ஸி A37 and A. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கருடைய ஆடியோ அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நாம் வந்து 5200 தான் போட்டிருக்கக்கூடிய ரெண்டுமே சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனஸில் வந்து 1943 வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த போர்டில் வந்து 1943 வந்து போட்டு ட்ரை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. அதை ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த போர்டில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.